பண்ணலாம், அப்பதான் நமக்கும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று கேட்டார். தம்பியும் அண்ணனின் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் சரியண்ணா என்று ஒப்புக்கொண்டான். இருவரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பித்ததும் அதிசயமாய் நிலம் செழித்தது. இருவருக்கும் மிகுந்த விளைச்சல் கிடைத்தது. நெல் மூட்டைகள் குவிந்தன. ஒருநாள் சுந்தரேசன் தன் தந்தையின் நீண்ட நாள் நண்பரை பார்ப்பதற்காக வேறு ஊருக்கு பயணிக்க வேண்டி இருந்தது. சுந்தரேசன் ஊரை விட்டுச் சென்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெங்கடேசனும் அவர் மனைவியும் ஒரு தீய திட்டம் தீட்டினர். வெங்கடேசனின் மனைவி தம்பியின் பங்கில் இருந்த நெல் மூட்டைகளை எடுத்து அவற்றை திருடப்பட்டது போல் காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் தன் கணவனுடன் சேர்ந்து அந்த நெல் மூட்டைகளை யாருக்கும் தெரியாமல் சுந்தரேசனின் மச்சான் வீட்டிற்குள்ளேயே எடுத்துச் சென்று ஒரு மூலையில் அடுக்கி வைத்தாள். பின்னர் அவள் வெங்கடேசனிடம், அவர் கேட்டா நெல் மூட்டையெல்லாம் திருட்டு போச்சுன்னு சொல்லிடுங்க என்று கூறினாள். சற்று நாட்கள் கழித்து சுந்தரேசன் ஊருக்குத் திரும்பி வந்தான். அண்ணனை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு, அண்ணா, நம்மளோட நெல் மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று